ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம வந்து ஃபூட்டர் பண்ணலாம். ஸோ ஃபூட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா வெப்சைட்டுக்கும் பார்த்துருப்பீங்க, அந்த டீசர்லேயும் பார்த்துருப்பீங்க ஃபூட்டர் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபூட்டர் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இந்த டேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டேக் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. இப்போ இந்த டேக் உள்ள நான் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்து அது உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்டு போட்டு இல்லை காப்பி ரைட்டு அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த FA4 இல்லை FA5 காப்பி ரைட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐகான்ஸ், அதாவது பூட்ஸ்ட்ராப் அண்ட் ஃபாண்ட் டேப்ஸமோட ஐகான்ஸ். ஓகேவா? ஸோ அந்த நம்ம இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற இந்த பிளகின் யூஸ் பண்ணோம்ல, அதில் இந்த ஐகான் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு. ஸோ இப்போ நான் காப்பி ரைட் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா இது காட்டுதான். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா காப்பி ரைட் அந்த சிம்பிள் வந்துருக்கு பாருங்கள் இங்கே கீழே ஓரமாக. ஸோ இப்போ இந்த ஃபூட்டருங்கிறது ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் டேகையோ இல்லை டெக்ஸ்ட்டையோ காட்டும். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபூட்டரை செலக்ட் பண்ணி SCSSல போயிட்டு ஃபூட்டரை செலக்ட் பண்ணி இது உள்ளே வந்து இதுக்கு வந்து ஒரு ஹைட்டு வந்து ஒரு 70 பிக்சல் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்து இதில் வந்து நான் ஒரு லேட் க்ரே அப்படின்னு ஒரு கலர் இருக்குது லாஸ்ட்டாக, இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குது. அதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டும் இருக்குது. இப்போ இதில் போய்ட்டு நான் சில விஷயத்தை டைப் பண்ணலாம். அதாவது 2018 இல்லை ஃப்ராங்கி 2018 அப்படின்னு பண்ணிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணி அந்த டேக்கில் பிளாங்காக எதுவுமே இல்லாமல் வச்சுட்டு அந்த டேக் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இப்போ இது உள்ள நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து பேடிங் கொடுக்கலாம். இது உள்ள வந்து ஸோ பேடிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 20 px வந்து டாப்லேயும் பாட்டம்லையும் அப்புறம் சைடில் வந்து ரெண்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு 50 px கொடுக்குறேன். அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம்லையும் டாப்லேயும் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த டேக் வந்து ப்ளூவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணலாம் நமக்கு தெரியும். ஃபூட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற டேக்கு கலர் வந்து ஒயிட்டு. பார்த்திங்கன்னா இது ஒயிட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அதே டைமில் நமக்கு வந்து அந்த காப்பி ரைட்டுங்கிற இந்த ஐக்கானும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஹாவர் பண்ணுறதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம், வேணால் நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஹாவர் பண்ணும்போது வரது இதெல்லாம் மாற்றிக்கலாம். பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபூட்டர் நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இதுலேயே நம்ம சில விஷயங்களை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இதுக்கு கீழே வந்து இன்னும் ஒரு டேக் போடுறேன். இந்த டேக்கில் வந்து நான் வந்து சில ஐகான்ஸ் வைக்க போகிறேன். இங்கே போய் வந்து ஃபேஸ்புக்கு அதுக்கு ரிலேட்டடாக சில ஐகான்ஸ் செட் பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி இந்த ரவுண்டாக இருக்கா, இந்த மாதிரி சில ஐகான்ஸை நான் வைக்கிறேன். இது நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேங்கிறத காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இது உள்ளே பேஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து நார்மலாக இதுக்கு கீழே வருது. பட் நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுக்குறேன், ஈக்குவல்ஸ் டு ரைட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு .ரைட் ஃப்ளோட் ரைட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரைட்டில் வந்து ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து இந்த மாதிரி ஃபூட்டர் ஐகான்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம டாப்பில் போட்டு பார்க்கலாம். இப்போ ஸோ டாப்பில் போட்டேன் அப்படின்னா இது எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு வந்து கலர் வந்து ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் பண்ணலாம். ஸோ ஒயிட் கலரில் ஃபேஸ்புக் ஐக்கான் வருது. ஃபேஸ்புக் மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் நிறையா சேஞ்ச் பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்டாகிராம், ஸோ இன்ஸ்டாகிராம் ஐக்கான் இங்கே இருக்குது. இதை காப்பி பண்ணிட்டு போய் இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்ஸ்டாகிராம் ஐக்கான் போட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐக்கான் வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த கிளிக்கபிள் டேக்காக கூட மாற்றிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். பட் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட விஷயங்கள் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா விஷயங்களை இப்போ கீழே பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். நம்ம ஃப்ளோட் ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு பண்ணலாம். ஆனால் ரைட்டு வந்து எப்போவுமே மேலே இருக்கணும், லெஃப்ட்டு தான் அதுக்கு அப்புறம் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் இருக்காகும். ஸோ இந்த ஃபூட்டர் டேக்குங்கிறது ஜஸ்ட் வந்து இது ஒன்றுமே பண்ணாது. இது ஜஸ்ட் வந்து ஃபூட்டர் டேக் அப்படிங்கிறது இதுக்கு கீழே வெப்சைட்டுக்கு கீழே லாஸ்ட்டில் போய் டிஃபைன் பண்ணி வச்சிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு ஸ்லைடர் இருக்குது, இந்த மெனு இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, லாகின் சைன் அப் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே வந்து இது இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் மாதிரி ஒரு பிக்சர்ஸ் வருது.
இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேரலக்ஸ் எஃபெக்ட் வருது, நல்லாவும் இருக்குது இந்த எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் எஃபெக்ட் வருது. இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வருது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு ஃபூட்டர் வருது பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அனிமேஷன்ஸ் பண்ணுவோம். நம்ம வெப்சைட்டுக்கு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா சில அனிமேஷன்ஸ்லாம் வர மாதிரி நம்ம பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக புதுசாக பண்ணலாம்.